இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நாம் பள்ளிக்கூடத்துல படிச்ச உயிரியல், அதாவது அந்த பயாலஜி பாடங்களை ஒரு முறை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். செல்கள், திசுக்கள், அப்புறம் குரோமோசோம்கள். ஆமா, பெரும்பாலும் பரிசோதனை கூடங்கள்ல மைக்ரோஸ்கோப் வழியா நாம பாக்குற ஒரு அறிவியல் உலகமா தான் அதை நாம கடந்து வந்திருக்கோம். கண்டிப்பா, அது ஒரு முற்றிலும் தர்க்க ரீதியான பார்வை. ஆனா அந்த அறிவியல் உண்மைகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஆன்மீக குறியீடுகளும் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களும் அடங்கி இருக்குன்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு ஆச்சரியமான கோணமா இருக்கும். அறிவியல், மெய்ஞானம் அப்படிங்கிற ரெண்டு வெவ்வேறு துருவங்களை ஒன்றாக இணைக்கிற ஒரு முயற்சி அது. அதத்தான் இன்னைக்கு நாம பண்ண போறோம். நாம் அதுவரை பார்த்திராத ஒரு புதிய கோணத்தை இன்று நாம அலச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கிற மூலக்கட்டுரையின் பெயர் அண்டம், குரல், கருவறை, ரகசியம், வராகி முதல் பார்வதி வரை. ஒரு மனித உயிர் உருவாவதை, தாயின் கருவறைக்குள் நடக்கும் அந்த 10 மாத மாற்றங்களை வெறும் மெடிக்கல் சயின்ஸாக மட்டும் சுருக்கிவிடாமல் பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் நடனமாக காட்டும் கட்டுரை இது. ஆமா, சரி. இதை நாம் விரிவாக பிரித்து பார்க்கலாம். இதை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிச்சயமா. இந்த அலசல் நம் சிந்தனையை வழக்கமான எல்லைகளிலிருந்து சற்று வெளியே கொண்டு செல்லக்கூடியது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இது வெறும் கருவறையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற உடலியல் தகவல்களை பற்றியது மட்டுமல்ல. ஏன் இது முக்கியம், மனிதர்களாகிய நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றியது. ஆமா, நவீன அறிவியல் சொல்லும் துல்லியமான தகவல்களையும் பல ஆயிரம் நாளாக நம் மண்ணில் இருக்கும் தத்துவங்களையும் இந்த கட்டுரை இணைக்கும் விதம் மிகவும் நுட்பமானது. ஒரு உயிர் உருவாகும் அந்த முதல் புள்ளியை கொஞ்சம் வேறு ஒரு பார்வையில் நாம் இன்று அணுகப் போகிறோம். அந்த முதல் புள்ளி, அதாவது ஒரு உயிர் உருவாகும் அந்த தொடக்கத்தை பற்றி நமக்கு 8ஆம் வகுப்பு அறிவியலிலேயே சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. அந்த பெரிய ஓட்டப்பந்தயம். சரியா சொன்னீங்க. சுமார் 30 கோடி விந்துக்கள் ஒரு முட்டையை நோக்கி நீந்திச் செல்லும் ஒரு மாபெரும் ஓட்டப்பந்தயம் அது. ஆனா அதில் எல்லாம் வெற்றி பெறுவது இல்லவே இல்ல. அதில் மிக மிக வீரியம் மிக்க ஒன்று மட்டும் ஒரு சின்னஞ்சிறு தலைப்பரட்டை போல தன் வாலை வேகமாக ஆட்டிக்கொண்டு மற்ற அனைத்தையும் முந்திக் கொண்டு செல்லும். இது நமக்கு தெரிந்த அந்த அடிப்படை அறிவியல். ஆனா இந்த கட்டுரை அந்த முட்டையை விந்து சென்றடையும் தருணத்தை, அந்த முட்டையின் கடினமான கவசத்தை துளைத்து உள்ளே நுழையும் வினாடியை ஒரு ஆன்மீக நிகழ்வோடு ஒப்பிடுகிறது. அது ஒரு சாதாரண உயிரியல் நிகழ்வாக அவர்கள் பார்க்கவில்லை. இது ரொம்ப வித்தியாசமான பார்வை. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அறிவியல் சொல்லும் அந்த தொலைத்துச் செல்லும் விசையை இந்த கட்டுரை வராகித்தாயின் வீரியத்தோடு ஒப்பிடுவதுதான். வராகித்தாயின் வீரியம் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. உயிரியல் ரீதியாக பார்த்தால் முட்டையின் வெளிப்பகுதி மிகவும் கடினமான ஒரு கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். அதை ஜோனா பெலுசிடா அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா? மிகச்சரி. முந்திக்கொண்டு செல்லும் அந்த ஒற்றை விந்து தன்னுடைய தலைப்பகுதியில் உள்ள ரசாயனங்களை பயன்படுத்தி அந்த விரைப்பான கவசத்தை உடைத்து துளைத்துக் கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். ஆமாம், அதற்கு அபாரமான ஒரு உந்து சக்தி தேவை. இந்த கட்டுரை அந்த அசுர விசையை புராணங்களில் வரும் வராகித்தாயின் செயலோடு இணைக்கிறது. ஓ, அந்த பன்றை முகம் கொண்ட தெய்வம். அதேதான். தன் நீண்ட கொம்புகளால் இந்த பூமியை தோண்டி உள்ளே புதைந்திருக்கும் ரகசியங்களை வராகித்தாய் எப்படி அசுர பலத்தோடு வெளியே கொண்டு வந்தாளோ, அதே போன்ற ஒரு அசுர விசைதான் அந்த ஒற்றை விந்து கருமுட்டையை துளைக்கும் போது வெளிப்படுகிறது என்று சொல்றாங்க. ஆமா, அந்த அசுர விசை இல்லாமல் புதிய உயிர் உருவாக முடியாது. ஆனா ஒரு நிமிடம், பொதுவாக வராகி என்றால் கொஞ்சம் உக்ரமான, சில நேரங்களில் அழிக்கும் குணம் கொண்ட ஒரு போர் தெய்வம் என்றுதானே சொல்வார்கள். அதுதான் பொதுவான புரிதல். ஒரு புதிய உயிர் உருவாகும் மிக மென்மையான தொடக்க புள்ளிக்கு ஏன் இவ்வளவு உக்ரமான, கோபமான ஒரு ஒப்பீட்டை இந்த கட்டுரை பயன்படுத்துகிறது? இது கொஞ்சம் முரண்பாடாக தெரியவில்லையா? அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனால் படைப்பு என்பது எப்போதுமே மென்மையானதல்ல. படைப்பு மென்மையானது இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விதை மண்ணை முட்டிக்கொண்டு வெளியே வருவது ஒரு வன்முறையான செயல்தான். ஓ, அப்படி பார்க்கும்போது அதே போலத்தான் அந்த பாதுகாப்பான முட்டையின் கவசத்தை உடைத்து உள்ளே செல்வதற்கும் ஒரு உக்ரமான, துளைத்து செல்லும் ஆற்றல் தேவைப்படுகிறது. புரியுது. வராகியின் உக்ரம் என்பது அழிப்பதற்கானதல்ல, தடையை உடைத்து ஒரு புதிய சாத்தியத்தை உருவாக்குவதற்கானது. அந்த ஆழமான தத்துவத்தை தான் உயிரியலின் இந்த அக்ரோசோம் ரியாக்ஷன் அப்படிங்கிற நிகழ்வோட கட்டுரை பொருத்தி பார்க்கிறது. துல்லியமாக சொன்னீர்கள்.
இப்போ எனக்கு புரிகிறது. அந்த தடையை உடைத்து உள்ளே நுழைந்த வினாடியே இன்னொரு சுவாரஸ்யமான அறிவியல் நிகழ்வு நடக்குது. அந்த வால் பகுதி கழன்று விழுவது. ஆமா, அந்த விந்து அதுவரை நீந்தி வருவதற்கு உந்து சக்தியாக இருந்த தன்னுடைய வால் பகுதியை கழற்றி விட்டுவிடும். வாலை உரித்து எழிந்துவிட்டு தன்னுடைய மரபணுக்களை மட்டும் கொண்ட அந்த மையப்பகுதி, அதாவது நியூக்ளியஸ் மட்டும் முட்டைக்குள் நுழைகிறது. முந்தைய உரையாடல்களில் இதை சிலர் அக்னி பிரம்பு என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அறிவியல் படி அது நெருப்பு அல்ல, அது உயிரின் மிக தூய்மையான மரபணுச்சாரம். உண்மைதான். ஆனா இந்த கட்டுரையே அது ஒரு தூய அக்னி பிழம்பாக வர்ணிக்கிறது. ஏனென்றால் அந்த நியூக்ளியஸ் என்பது ஒரு தூய ஆற்றலின் தொகுப்பு. தேவையற்ற சுமையான வாலை கழற்றிவிட்டு உயிரின் மையக்கரவை மட்டும் சுமந்து செல்லும் அந்த நிலையை ஆன்மீகத்தில் அக்னிக்கு ஒப்பிடுவது வழக்கம். அக்னி என்பது எப்படி தூய்மையின் குறியீடோ, எப்படி அனைத்தையும் தன்னுள் ஈர்த்து ஒரு புதிய ஒளியை தருமோ, அப்படிப்பட்ட ஒரு உயிர் நெருப்புதான் அந்த மரபணு தொகுப்பு என்பதை உணர்த்தவே அந்த ஒப்பீடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. சரி, இப்ப விந்துவும் முட்டையும் இணைந்து ஒரு புதிய செல் உருவாகிவிட்டது. அடுத்து இது கருப்பைக்கு செல்ல வேண்டும். ஃபெலோப்பியன் டியூப் எனப்படும் கருக்குழாய் வழியாக இது நகர்ந்து செல்ல வேண்டும். ஆமாம், நாம நினைப்பது போல இது ஒரு வழுவழுப்பான பிளாஸ்டிக் குழாய் அல்ல. இந்த முட்டை உருண்டு செல்வதற்கு உதவி செய்வதற்காக அந்த பாதை முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நுண்ணிய திசுக்கள் இருக்கு. அறிவியலில் இதை சிலியா என்று சொல்வார்கள். பார்ப்பதற்கு சிறிய முடி போல இருக்கும் இந்த திசுக்கள் ஒரு கோதுமை வயலில் காற்று வீசும்போது எப்படி அலையலையாக அசையுமோ, அதேபோல தொடர்ந்து அசைந்து கொண்டே முட்டையை முன்னோக்கி தள்ளுகின்றன. இந்த குறிப்பிட்ட இடத்தை கட்டுரை ஒரு பிரம்மாண்டமான காட்சிக்கு ஒப்பிடுகிறது அல்லவா? ஆமா, மைக்ரோஸ்கோப் வழியே அந்த சிலியாக்களை பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒரு தூண் போல அல்லது ஒரு சிறிய லிங்கம் போல நேராக நிமிர்ந்து நிற்கும். கோடிக்கணக்கான லிங்கங்கள் அடங்கிய ஒரு பஞ்சு மெத்த போல அந்த பாதை முழுவதும் அவை பரவி கிடக்கின்றன என்று கட்டுரை வர்ணிக்கிறது. அந்த நுண்ணிய சிலியாக்களின் மேல் புதிதாக உருவான அந்த உயிர் மெதுவாக உருண்டு செல்கிறது. ஒரு பெரிய சிவலிங்கத்தின் மீது பூக்கள் விழுந்து உருள்வது போல அதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாம். இதை வெறும் பயணமாக மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த முட்டை அப்படி உருண்டு செல்லும்போது கருக்குழாயில் சில ரசாயன திரவங்கள் சுரக்கின்றன. ஆமா, அந்த திரவங்கள் முட்டைக்கு தேவையான தொடக்க கால ஊட்டச்சத்தை கொடுக்கின்றன. மேலும் அதை சுற்றியுள்ள கழிவுகளை சுத்தப்படுத்துகின்றன. ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி குளிப்பாட்டி தூய்மை செய்வாளோ அந்த வேளையை இந்த திரவங்கள் செய்கின்றன. இது முற்றிலும் அறிவியல் பூர்வமான உண்மை. அந்த அறிவியல் உண்மையைத்தான் கட்டுரை மிக அழகாக ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பிடுகிறது. ஒரு தெய்வச் சிலைக்கு அல்லது லிங்கத்திற்கு பால், பன்னீர் கொண்டு எப்படி அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்துவார்களோ அதே போல அந்த சுரப்பிகள் அந்த புதிய உயிரை தொடர்ந்து தூய்மைப்படுத்தி பாதுகாப்பாக அழைத்து செல்கின்றன. அந்த பஞ்சு மெத்தை போன்ற லிங்கங்கள் அந்த மென்மையான உயிரை பதமாக தாங்கி பிடிக்கின்றன. இதனுடைய இறுதி நிலை என்னவென்றால் அந்த உயிர் முழுமையாக ஒரு லிங்கத்தின் மேல் அமர்ந்த நிலையை பெற்றுவிடுகிறது என்று கட்டுரை விளக்குகிறது. இதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களுக்குள் உங்கள் தாயின் கருவறையில் உருமான அந்த முதல் சில நாட்களில் நீங்கள் கோடிக்கணக்கான நுண்ணிய லிங்க வடிவ திசுக்களின் மீது மிதந்து சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு இயற்கை அபிஷேகம் செய்திருக்கிறது. உங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணிவும் எப்படி ஒரு பிரம்மாண்ட நடனத்தை நிகழ்த்துகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இது அறிவியலா அல்லது ஒரு கோயில் கருவறையில் நடக்கும் சடங்கா என்று பிரிக்க முடியாத அளவுக்கு இந்த கட்டுரை இரண்டு உலகங்களையும் ஒன்றாக இணைக்கிறது. லிங்கத்தின் மேல் அமர்ந்த நிலை என்பது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த பாதுகாப்பான நிலை. அந்த நிலையை ஒரு சிறு கருப்பை திசுவுக்குள் கட்டுரை கொண்டு வந்த விதம் அபாரமானது. சரி, இப்போது உயிர் பாதுகாப்பாக கருப்பையை அடைந்து அங்கே நிலை பெற்றுவிட்டது. அடுத்த 10 மாதங்கள் அதங்கே வளர வேண்டும். அதற்கு தேவையான உணவும் ஆற்றலும் எங்கிருந்து கிடைக்கும்? இங்குதான் இந்த கட்டுரை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது லெவல் 3க்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. அந்த லிங்க வடிவ திசுக்களில் உயிர் நிலை பெற்ற பிறகு அங்கே பார்வதி தேவியின் அரசாங்கம் எப்படி தொடங்குகிறது என்பதை விளக்குகிறது. பொதுவாக பார்வதி தேவி என்றால் அரவணைக்கும் தாய்மைக்கு உதாரணம். கருப்பைக்குள் அந்த அரவணைப்பு எப்படி நடக்கிறது? உயிரியல் ரீதியாக பார்த்தால் நஞ்சுக்கொடி மற்றும் தொப்புள் கொடி வழியாக தாயிடமிருந்து குழந்தைக்கு உணவு செல்கிறது என்று நாம் சாதாரணமாக படித்துவிட்டு போய்விடுகிறோம். ஆனா உண்மையில் இது ஒரு மாபெரும் உயிரியல் தியாகம். எப்படி சொல்றீங்க? தாயின் உடல் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சல்லடை போல வடிகட்டி
அதிலுள்ள ஆக்சிஜன், குளுக்கோஸ், இரும்புச்சத்து என அனைத்தையும் உறிஞ்சி அந்த சிறு உயிருக்கு கொடுக்கிறது. ஆமா, தாயின் எலும்பில் உள்ள கால்சியம் கூட உருகி குழந்தைக்கு செல்கிறது. ஒரு சிற்பி எப்படி பாறையை செதுக்கி சிலையாக்குகிறானோ அப்படி தாய் தன் உடலையே உருக்கி அந்த உயிரை செதுக்குகிறாள். இதைத்தான் மூலக்கட்டுரை திருஞான சம்பந்தரின் கதையோடு மிக ஆழமாக ஒப்பிடுகிறது. சைவ சமய வரலாற்றில் குழந்தை சம்பந்தர் பசியால் அழுதபோது அன்னை பார்வதி தேவியே நேரில் வந்து அவருக்கு பால் கொடுத்தார் என்றும், அது சாதாரண பால் அல்ல, அது ஞானப்பால் என்றும் கூறப்படுவதுண்டு. அந்த பாலை குடித்ததால்தான் சம்பந்தருக்கு அகில உலகத்து அறிவும் இறைஞானமும் கிடைத்தது என்பது நம்பிக்கை. இந்த கட்டுரை என்ன சொல்கிறதென்றால், ஒரு தாய் தன் கருவில் இருக்கும் குழந்தைக்கு தொப்புள்கொடி மூலமாக கொடுக்கும் அந்த இரத்தத்தின் சாரம் வெறும் புரதமும் மாவுச்சத்தும் மட்டுமல்ல, அது ஒரு மனிதனை முழுமையாக உருவாக்குவதற்கான அறிவு, ஆற்றல், மரபணுச்சாரம். சுருக்கமாக சொன்னால் அதுதான் உண்மையான ஞானப்பால். அதாவது தொப்புள் கொடியை வெறும் ஒரு டெலிவரி டியூப் போல பார்க்கக்கூடாது என்று சொல்றீங்க. ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாம் சமூகத்தில் தாயை ஏன் இவ்வளவு புனிதமாக பார்க்கிறோம்? அவள் நம்மை பெற்றெடுத்தாள் என்பதற்காக மட்டுமா? இல்லை. ஒரு தாயை நாம் மதிப்பதற்கான உண்மையான ரகசியமே இந்த 10 மாதங்களில்தான் அடங்கியிருக்கிறது. தன் உடலின் உயிர்ச்சத்தையே முழுமையாக ஒரு ஞானப்பாலாக மாற்றி தன்னைத்தானே உருக்கிக் கொண்டு இன்னொரு உயிருக்கு ஊட்டும் அந்த தியாகத்தில்தான் தாயின் புனிதமே அடங்கியிருக்கிறது. அறிவியல் இதை பிளாசென்டல் நியூட்ரிஷன் என்று சொல்லலாம். ஆனால் மெய்ஞானம் அதை தாயின் தியாகமாக, பார்வதியின் ஞானப்பாலாக பார்க்கிறது. உள்ளுக்குள் இருக்கும் வரை தாய் ஒரு பார்வதியாக இருந்து அந்த உயிரை செதுக்குகிறாள். எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் ஒரு சின்னஞ்சிறு அணுவாக தொடங்கி லெவல் 1 வராகி தாயின் வீரியத்தோடு முட்டையை துளைத்து உள்ளே நுழைந்தோம். பிறகு லெவல் 2 ஃபெலோப்பியன் குழாயில் கோடிக்கணக்கான லிங்க வடிவ திசுக்களின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்டபடி ஒரு ராஜாவைப் போல பயணித்தோம். லெவல் 3 கருப்பையை அடைந்து அன்னை பார்வதியின் ஞானப்பால் போன்ற தாயின் உயிர்ச்சத்தை குடித்து 10 மாதங்கள் ஒரு தவக்காலம் போல வளர்ந்தோம். இப்போது அந்த தவக்காலம் முடிகிறது. குழந்தை கருவறையை விட்டு வெளியே வருகிறது. பிறப்பு நடக்கிறது. அந்த பிஞ்சு குழந்தை தாயின் உடலை விட்டு வெளியே வரும்போது அது நேரடியாக எங்கே விழுகிறது? இந்த கட்டுரை இந்த சுழற்சியை எப்படி முடித்து வைக்கிறது என்பதுதான் மிகவும் கவித்துவமான பகுதி. குழந்தை கருப்பையை விட்டு வெளியே வரும்போது அது முதலில் இந்த நிலத்தில்தான் படுகிறது. பனிக்குடம் நீருக்குள் பாதுகாப்பாக இருந்த ஒரு உயிர் முதல் முறையாக காற்றையும் புவியீர்ப்பு விசையையும் நிலத்தின் கடினத்தன்மையையும் எதிர்கொள்கிறது. இந்த கட்டுரையின்படி நிலம் அல்லது பூமி என்பது வராகி தாயை குறிக்கும் ஒரு குறியீடு. குழந்தை பெற்ற தாயின் மடியில் விழுவதற்கு முன்பே பூமி தாயின் மடியில், அதாவது வராகியின் மடியில்தான் விழுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆஹா, இது ஒரு முழுமையான சுழற்சியை உருவாக்குகிறதே. வராகியின் வீரியத்தில் அந்த அசுர விசையில் தொடங்கிய அந்த முதல் பயணம் பல்வேறு உருமாற்றங்களை கடந்து பார்வதியின் ஞானப்பால் குடித்து வளர்ந்து மீண்டும் பிறப்பின்போது அதே வராகியின் மடியிலேயே வந்து சேர்கிறது. அந்த அசைவற்ற நிலையில் இருக்கும் பிஞ்சு குழந்தையை வராகித்தாய் மீண்டும் தன் நிலப்பரப்பால் தாங்கி பிடிக்கிறாள். எவ்வளவு ஆழமான சிந்தனை இது! ஆமாம், ஆரம்பமும் அவளே முடிவும் அவளே என்பதைப் போல இந்த சுழற்சி முடிகிறது. இந்த ஒட்டுமொத்த படத்தையும் நாம் இணைத்து பார்த்தால் ஒரு பெரிய உண்மை விளங்கும். அந்த சிறு விந்து அணுவிலிருந்து தொடங்கி கருப்பையில் இருக்கும் கோடிக்கணக்கான லிங்க வடிவச் சிலியாக்கள், தொப்புள் கொடியின் வழி செல்லும் ஆற்றல் என அங்கே நடக்கும் ஒவ்வொரு நுண்ணிய அறிவியல் நிகழ்வுக்கு பின்னாலும் சிவமே நிறைந்திருக்கிறது என்று இந்த கட்டுரை ஆணித்தரமாக பதிவு செய்கிறது. சித்தர்களும் ஞானிகளும் எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பாடினார்களே. அது ஏதோ கண்ண மூடிக்கொண்டு பாடிய பக்தி பாடல் மட்டுமல்ல, அது நம் உடலுக்குள் நடக்கும் செல்லுலார் பயாலஜியோடு எவ்வளவு துல்லியமாக ஒத்துப்போகிறது என்பதை இந்த கட்டுரை நிரூபிக்கிறது. கருவறைக்குள் இருக்கும் அந்த ஒவ்வொரு திசுவும் ஒரு லிங்கத்தின் வடிவத்தில் இருக்கிறது என்றால், நாம் ஒவ்வொருவரும் மொழி, இனம், நாடு என்ற எந்த வேறுபாடும் இன்றி அந்த பிரபஞ்ச ஆற்றலிலிருந்து உருவானவர்களே என்பதை நாம் உணர முடியும். அறிவியலின் எந்த ஒரு தரவையும் மறுக்காமல் அதை புரிந்து கொள்வதற்கு ஆன்மீக குறியீடுகளை பயன்படுத்திய இந்த கட்டுரையின் சமநிலையான பார்வையை நாம் நிச்சயம் பாராட்ட வேண்டும். இந்த தகவல்களை அப்படியே நாம் நம்ப வேண்டுமா என்பது முக்கியமல்ல.
ஆனால் ஒரு அறிவியல் நிகழ்வை இவ்வளவு ஆழமான கவித்துவமான தத்துவமாக மாற்ற முடியும் என்பதுதான் இதன் சிறப்பு. நாம் எப்படி பள்ளியில் படித்த வெறும் செல்களை பற்றி பேசத் தொடங்கி அதை ஒரு பிரபஞ்ச பயணமாக தெய்வங்களின் கதையாக பார்த்தோம் என்பதை இப்போது திரும்பி பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. தகவல்களை தெரிந்து கொள்வது அறிவு. ஆனால் அந்த தகவல்களுக்கு பின்னால் இருக்கும் மாபெரும் சுழற்சியை புரிந்து கொள்வது ஞானம். இந்த ஆழமான அலசல் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்க ஒரு சிறு கருவியாக இருந்திருக்கிறது என்று நம்புகிறேன். மிக அருமையாக சொன்னீர்கள். இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் உங்களுக்காக ஒரு சிறிய சிந்தனையை இங்க வைக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள். இந்த கட்டுரையில் நாம் பார்த்தபடி நமது உடலுக்குள் நடக்கும் மிகச் சிறிய நுண்ணிய பயணமே இந்த பிரபஞ்சத்தின் தெய்வச் செயல்களோடு ஒப்பிடப்படுகிறது. எல்லாமே ஒரு மைக்ரோ அளவிலான பிரபஞ்சம் என்று எடுத்துக்கொண்டால் சற்று சிந்தித்துப் பாருங்கள். நாம் வாழும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சமே இன்னும் பிறக்காத ஒரு மாபெரும் பேருயிரின் கருவறையாக இருக்குமோ? நாம் அண்ணாந்து பார்க்கும் அந்த நட்சத்திரங்களும் கோள்களும் அந்த பெரிய கருவறையில் மிதக்கும் லிங்க வடிவ திசுக்களாகவும், பூமியில் வாழும் நாமெல்லாம் அந்த பேருயிரை உருவாக்கும் சிறு சிறு செல்களாகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. இந்த ஒரு ஆழமான உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும் எண்ணத்தோடு உங்களை சிந்திக்க விட்டுவிட்டு இந்த அலசலிலிருந்து நாங்கள் விடை பெறுகிறோம். தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து ஆச்சரியப்படுங்கள். நன்றி.